எல்லோருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதுரையில அதிமுகவினுடைய அந்த மாநாடு, அதன் மூலமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தப்படுகிற தாக்கங்கள், நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள், சோர்ந்து இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் விளைக்கிற வகையில இப்படி ஒரு நிகழ்வு என்பது நடத்தப்படுவது நம்ம வரவேற்க தகுந்ததுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே, அம்மா காலத்திலேயுமே கட்சிக்காக யார் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழையும் அம்மாவின் புகழையும், அனைத்து இந்திய அதிமுக இரட்டை இலை சின்னம், அண்ணாவின் படம் தரித்த அந்த கொடி, அப்படி நடத்துகிற நிகழ்ச்சிகளை எல்லா அதிமுக தொண்டர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் வழக்கம். அதனால அதுல நமக்கு எந்த விதமான மனம் ஆச்சரியங்களும் இல்லை. ஆனால் அந்த மாநாட்டின் மூலமாக சாதிக்க போவது, வெளி உலகுக்கு எடுத்து சொல்வது, அரசியல் ரீதியாக சொல்லுகிற செய்தி என்ன என்று பார்த்தீங்கன்னா, அது இது ஏதோ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுறாங்க. ஒரு திருவிழா நடத்தி காட்டுற மாதிரி தான் இந்த திருவிழா போலத்தான் இது நடக்கிறே ஒழிய, இதன் மூலமாக சாதித்தது என்ன, சாதிக்க நினைப்பது என்ன, இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன, அரசியல் ரீதியாக ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரிந்தவரை பெரிதாக தெரியல. நீங்க புரட்சி தலைவர் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டர்களுடைய ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, எழுச்சி இது இருக்கும். அது கொஞ்சம் இது ஏதோ அழைத்து வரப்பட்ட கூட்டமாக இருக்கு. அது இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கங்க காலை, மதியம், இரவு சாப்பாடுகளுக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஏற்பாடு செய்திருக்கிறார். அநேகமா மதுரையில யார் வீட்லயும் இன்னைக்கு சமைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அதுக்கு திட்டமிட்டு தான் பல இடங்கள்லயும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் கொஞ்சம் ஓய்வா இருக்கிற நாட்கள், அதனால ஒரு திருவிழாவை போல, மதுரையில் நடக்கிற ஒரு திருவிழாவை போல இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியான தாக்கம் என்பது, ஒருவேளை இந்த நிகழ்வுல, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில, இந்த கூட்டத்துல ஏதேனும் ஒரு முடிவெடுத்து அதிமுகவை நாங்கள் ஒற்றுமைப்படுத்த போகிறோம், சாதி, மதம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக நாங்கள் செயல்பட போகிறோம், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று பல முடிவுகள் அறிவிக்கப்பட்டால், எடுக்கப்பட்டால், குறைந்தபட்சம் அந்த தொண்டர்களிடத்துல கருத்து, இந்த நிகழ்வு மூலமாக நாம் சாதிப்பது என்ன என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, ஒன்றுபட்ட அதிமுக, சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுகவாக இனி எதிர்காலத்தில் செயல்படும். இந்த இயக்கத்துல பல்வேறு காலகட்டங்களில் ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தொடர்ந்து அம்மா மறைவுக்கு பிறகு 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. அதனால மனம் ஆச்சரியங்களை எல்லாம் மறந்து, புறந்தள்ளி, கலைந்து, எல்லோரும் ஒன்றுபட்டு, அதுல ஆணவமாக எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, நான் பாவ மன்னிப்பு வழங்குற பாதிரியார் என்கிற ஆணவத்தை எல்லாம் விட்டுட்டு, எல்லோரும் ஒரு சம அந்தஸ்து உடையவர்கள், எல்லோருக்கும் தன்மானம் இருக்கு, எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் என்கிற வகையில ஏற்று செயல்பட்டால், ஒற்றுமையோடு செயல்பட்டால், பாஜக கூட்டணி இல்லாமல் செயல்பட்டால், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40ல் 30க்கு மேற்பட்ட பகுதிகளில் நம்ம வெற்றி பெறலாம். அப்படி நம்ம வெற்றி பெறுகிற பொழுது, அடுத்து வருகிற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகிற வெற்றியானது அடுத்து வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு ஒரு அச்சாரமாக அமையும். ஏன்னா 2014ல் மோடியா லேடியா என்று தேர்தல் களம் கண்டார் அம்மா. அது 2016ல் தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற அதிமுகவாக உருவெடுத்தது, உறுதிப்படுத்தியது, இயக்கத்தை வலிமைப்படுத்தியது. ஆனா அதே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல 2019ல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல. ஆனால் 2021ல் ஆட்சி அமைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக தான் அதிமுகவில் இருக்கிற பல பிரிவுகள்ல இவரிடத்துல கூட்டம் அதிகமா இருக்குது, நிர்வாகிகள் அதிகமாக இருக்கிறாங்க, பொருளாதாரம் அதிகமாக இருக்குது, எங்களால பெரிய நிகழ்ச்சிகளை நிறைய செலவு செய்து நடத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம்.
ஆனால் அரசியல்ல தேவை என்பது ஆளுகிற கட்சியாக, ஆட்சி அமைக்கிற கட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியில வந்தார். வந்து தனி கட்சி, தனி கொடி, தனி சின்னம் கண்டார். ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்கினார். அம்மா அவர்கள் காலத்துல ஜா ஜே என்று இயக்கம் கண்டார்கள். தனித்தனி கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள். குறைந்தபட்சம் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை அதிமுக பெற்றது. அதனாலதான் இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றது. இடையில எந்த இது இல்லாம தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனா அம்மா அவர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு தேர்தல்ல திமுக, ஒரு தேர்தல்ல அதிமுக. அப்ப இந்த வாக்கு வங்கி என்பது ஒரு ஏற்ற தாழ்வுகளோடு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிச்சு. அப்படி இருக்கிற இந்த கட்சியில, அப்படி வளர்ந்த இந்த கட்சியில இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு 8 தேர்தலை நம்ம தோற்றிருக்கிறோம். அப்ப கட்சிக்கு தான் தலைவராகணும் என்கிற அவரது முயற்சி, பாஜகவிடத்துல தன் பலத்தை காட்டுகிற முயற்சி, தேர்தல் ஆணையத்துல இவர் தான் இரட்டை சின்னத்துல கையெழுத்து போடணும் என்கிற அந்த முயற்சி, அதை நோக்கித்தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய, அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்கிற இயக்கம் 40லும் வெற்றி பெற வேண்டும் என்பதை முயற்சி எடுக்கிறோம். அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புறான். அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் விரும்புறாங்க. திமுக மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதிருப்திகள் இருக்கு. அவர்களும் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பிரச்சாரத்துல ஒரு நீட் தேர்வு என்கிற ஒரு போலி வாக்குறுதியை அதுல விலக்கு பெற்று தருவதாக போலி உத்தரவாதத்தை, அந்த விலக்கு பெறுகிற ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும்னு உதயநிதி பேசினாரு. ஆனால் இன்றைக்கு அந்த பழியை மத்திய அரசாங்கத்தின் மீது போட்டுவிட்டு, ஏன்னா குறைந்தபட்சம் அது நான் அந்த காலகட்டங்களிலேயே சொன்னேன், ஒன்று நீங்கள் நீதிமன்றத்துல போராடி இதை பெறணும். அப்படி இல்லைன்னா ஜனாதிபதி அவர்களிடத்துல சென்று சந்தித்து அழுத்தம் கொடுத்து அதை பெற வேண்டும். இந்த இரண்டையுமே செய்யாம இதை வைத்து அரசியல் மட்டுமே செய்து கொண்டு மாணவர்கள் மத்தியில அப்படி ஒரு விலக்கை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று தவறான உறுதிமொழிகளை கொடுத்து பல உயிர்களை இன்றைக்கு இழக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. மிக கடுமையான ஊழல், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் பார்க்கிற பொழுது கடுமையான அதிருப்தி. ஆனால் அந்த அதிருப்திகளை தாண்டி மக்கள் எதிர்பார்ப்பது மாற்றாக வலிமையான அதிமுகவாக, ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் வாக்களிக்கலாம், திமுகவை தோற்கடிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாஜக என்ன நினைக்குது, அண்ணாமலை என்ன நினைக்கிறார், நடைபெறாங்கிறாரு. 2026ல பாஜக தலைமையில தான் ஆட்சிங்கிறாரு. இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கான தேர்தல், பிஜேபிக்கான தேர்தல், பிஜேபி தலைமையில என்டிஏ தலைமையில தான் கூட்டணி என்கிறாங்க. அப்ப எல்லா அதிமுக தொண்டர்களின் நோக்கம் ஒன்றுதான், வாக்காளர்களின் நோக்கம் ஒன்றுதான். நீங்க யாரு வேணாலும் உங்களுக்குள்ள பேசி முடிச்சு இருங்க, ஆனால் ஆள்வது அதிமுகவாக இருக்க வேண்டும். வெற்றி பெறுகிற இயக்கமாக அதிமுக இருக்கணும். மனமாச்சரியங்கள் இல்லாமல் ஒன்றுபடுத்தப்பட்ட இயக்கமாக அதிமுக இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, அம்மா காலத்தை போல மிக வலிமையான இயக்கமாக அதிமுக இருக்கணும். அதற்கு பாஜக இல்லாத கூட்டணி அமையுங்க, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்க. லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுங்க என்பதாகத்தான் இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இன்னொரு பிரிவையோ பிளவையோ தனி அணியையோ உருவாக்குறது நம்ம நோக்கம் இல்ல. எல்லாரையும் ஒன்றிணைத்து, எல்லா அணிகளையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். பாஜகவிடத்துல இந்த இயக்கம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. தலைமை தேர்ந்தெடுக்கிறோம், இதை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பகத்தன்மை, அதாவது ஒரு நிலையா ஒரு கொள்கை. இப்ப நான் எடுத்தீங்கன்னா 2016ல அம்மா மறைவுக்கு பிறகு தொண்டர்களால் தலைமை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதுல உறுதியா இருக்கிறோம். அதே போல பாஜக இல்லாம, பாஜகவுக்கு அடிமைப்படாத அதிமுகவாக இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, அம்மா காலத்தை போல இருக்கணும்னு சொல்றோம். அதுல இன்றைக்கு வரைக்கும் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புல
நாளைக்கே பாஜக கூப்பிட்டா அவர் பாஜக கூட போயிடுவார். அதாவது இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க 4 பேருக்குமே என்னன்னா பாஜக இடத்துல எங்களை நீங்க ஏத்துக்கங்க என்று இருக்கிறாங்களே ஒழிய பாஜக வேற கட்சி, அதிமுக எங்க கட்சி, நாங்க எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள், மோடியா லேடியா என்று களம் கண்டவர்கள். அதனால நாங்க அதிமுக எங்க வழியில நாங்க பயணிக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு இவர்கள் தயாராக இல்லை. இது ஒரு இடம் தான் பிரச்சனை. அதே போல எடப்பாடி பழனிசாமியே ஒரு சமுதாய பிரதிநிதியாக சாதிய ரீதியாக செயல்படுகிறார் என்று நம்ம குற்றம் சொல்றோம். அதே குற்றச்சாட்டு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மேலேயே இருக்கு. அதே போல எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க மேல லஞ்சம், ஊழல் வழக்குகள் நிறைய இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு சற்றும் குறைவில்லாம தான் ஓபிஎஸ் மேலே இருக்கு, எடப்பாடி மேலே இருக்கு, இந்த சசிகலா மேலே இருக்குது, தினகரன் மேலே இருக்குது. நான் அந்த வழக்கு இருக்குதுன்னு நான் அவங்களை குறை சொல்லல. அப்ப அவர்களால சுயமாக மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ எதிர்த்து நிற்க முடியாது. அந்த வழக்குகளை காமிச்சு அவர்களை பணிய வச்சிருவாங்க. அப்ப அதனால இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொள்கைகள்ல உறுதியாக இருக்கிறோம். 1, பாஜக இல்லாத கூட்டணியை நம்ம அமைக்கணும். 2, தலைமை என்பது தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம், ஊழலுக்கும் சாதி மதத்திற்கும் அப்பாற்பட்டதாக கட்சி ரீதியாக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டதோ அது போல வழிநடத்தப்பட வேண்டும். இதுல ஓபிஎஸ்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம், தினகரனையும் சேர்த்துக்கலாம், சசிகலாவையும் சேர்த்துக்கலாம், எடப்பாடியும் சேர்த்துக்கலாம். எல்லோரையும் ஒருங்கிணைத்த, அரவணைத்த, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதுதான் நம்ம நோக்கம். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம களத்துல திமுகவை தோற்கடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒரு பதவி, நானும் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய அதனால அதிமுக எந்த விதத்திலும் பலம் பெறாது. ஒன்றுபட்ட அதிமுகவாக, பாஜக இல்லாத அதிமுகவாக அந்த தொண்டர்கள், இப்ப நீங்க இன்னைக்கே மதுரையில பாருங்களேன், எல்லாம் ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒரு திருவிழா நடக்குது, போயிட்டு வருவோம், பார்த்துட்டு தான் வருவோமே, ஞாயிற்றுக்கிழமை பஸ் போகுது, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், எது பெருசா எல்லாம் செலவு அவங்களே பண்ணிக்கிறாங்க, போயிட்டு வருவோமே அப்படிங்கிற அந்த கட்சி விசுவாசத்துக்காக, ஈடுபாட்டுக்காக போயிட்டு வர்றாங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ இருந்த மாதிரி அம்மாவோ புரட்சி தலைவரையோ அவர்களை பார்க்கணும், அவங்க பேசுறத கேட்கணும் அப்படிங்கிற கூட்டம் அல்ல. இது யார் எம்ஜிஆர் பெயரையோ அதிமுக கட்சி பெயரையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாலும் இன்னும் இந்த கூட்டம் வரும். அது எதுவும் இது இல்லை. இன்னும் இதே எல்லோரும் சேர்ந்து இதை ஒருங்கிணைக்கிற பொழுது இந்தியாவிலேயே மிக வலிமையான இயக்கமாக இருக்கும். நம்ம அதை நோக்கி பயணிப்போம். அந்த ஒன்றுபடுத்துகிற முயற்சியில நம்ம வெற்றி அடைகிறத நோக்கி தான் நம்ம செல்றோம். எடப்பாடிக்கும், ஓபிஎஸ்க்கும், தினகரனுக்கும், சசிகலாவுக்கும், சசிகலா என்ன சொல்றாங்க, நான் தான் பொதுச் செயலருங்கிறாங்க. ஓபிஎஸ் சொல்றாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளருங்கிறாங்க. எடப்பாடி என்னங்கிறாரு, நான் தான் பொதுச் செயலருங்கிறாரு. அப்ப யார் தலைமையில செயல்படுறதுங்கிறத இவங்களுக்குள்ள பிரச்சனை. 4 பேர் ஓரமா நில்லுங்கப்பான்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவரை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை வழி நடத்தலாம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89ல பார்த்தீங்கன்னா ஜே அணிகள்ல அந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோத்து திமுக ஆட்சிக்கு வந்தது. உடனே அந்த தொண்டர்கள் கூடி ஒரு முடிவு எடுத்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தினார். அதே மாதிரி வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய பலம் என்ன என்பதை உணர்வார். அதற்குள்ள இந்த இயக்கம் ஒற்றுமைப்படாவிட்டார் அப்ப நிச்சயமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒன்றுபட்ட அதிமுகவை நம்மால உருவாக்கிட முடியும். அந்த நம்பிக்கையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மாநாடுகள் நடந்து தலைவர்கள் பேசையில அதுக்கு டிக்கெட் போடுவாங்க. ₹1, ₹2. அந்த மாநாட்டுல திராவிட இயக்க தொண்டர்கள் அண்ணா காலத்துல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த என்ட்ரி ஃபீ, அந்த இப்ப சினிமா தியேட்டருக்கு எல்லாம் உள்ள போகல டிக்கெட் வாங்கிட்டு போவாங்கல்ல, இந்த அளவுல வச்சு என்ட்ரி ஃபீ வச்சு, ஏன்னா அந்த தலைவர்கள் பேசுகிற அந்த கருத்துக்களும் போடப்படுகிற தீர்மானங்களும் அந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் அவ்வளவு தூரம் இருக்கும். இப்படி துவங்கப்பட்டதுதான்
திராவிட இயக்கம். அதுல இருந்து அதன் அடிப்படையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தினாரு. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அந்த மாதிரி ₹1 2 எல்லாம் வாங்க வேண்டாம், அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பூரா செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த சினிமா பட நடிப்புலகில் இருந்து தான் பெற்ற அந்த பணத்துல இருந்து கொடுத்து அந்த நிகழ்ச்சி. இப்ப அதனுடைய பரிணாம வளர்ச்சி கட்சி எவ்வளவு பலகீனமா போயிட்டு இருக்குதுன்னா, தலைக்கு ₹1000 கொடுத்து கூட்டிட்டு போற நிலையை நோக்கி இன்றைக்கு இந்த இயக்கம் சென்று கொண்டு இருக்குது. அந்த எழுச்சி அப்படிங்கிறது என்றைக்கு தொண்டர்கள் தானாக முன் வந்து ஏதோ வேன் கொடுங்க வர்றேன், கொடி கொடுங்க, பேனர் கொடுங்க, அல்லது குறைந்தபட்சம் அங்க போனா சாப்பாட்டுக்கு, ஏன்னா அன்னைக்கு எல்லாம் ஹோட்டல் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு சாப்பிடறத அவங்களே பண்ணிக்குவாங்க. ஆனா இருந்தாலும் ஒரே நகரத்துல நிறைய கூட்டம் வரும் பொழுது கடைகள் போதுமானதாக இல்லாம இருக்கலாம், கடைகள்ல அந்த உணவு பற்றாக்குறை ஏற்படலாம். அதுக்கு ஒரு இடத்துல வச்சு செய்யும் பொழுது இது இவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் யாருக்கும் பணம் கொடுத்து கூட்டிட்டு போனதாகலாம் மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ நடக்கல. சோ அதுதான் இன்றைக்கு ஒரு அரசியல்ல வர்றவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு போற நிலைக்கு இன்றைக்கு ஆளாயிருக்கு. பார்ப்போம், அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொண்டர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இந்த கட்சியால நடக்கல. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட், கமிஷன் அவங்கள வளப்படுத்திக்கிட்டாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தலைமை பதவியை பிடித்து அவர்கள் தயவுல தான் இந்த இயக்கம் நடப்பதை போல காட்டுறாங்க. நிச்சயமா இது தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படுகிற பொழுது அதுல எல்லாம் மாற்றங்கள் வரும். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.